தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் 5:41 வாசிங்க பார்க்கலாம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். ஆக தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. ஆக ஆண்டவர் இப்பொழுது வீட்டுக்குள்ளே வந்தார். அங்கிருந்தவர்களை துரத்தினார். யோவான், யாக்கோபு, பேதுரு மற்றும் அந்த பிள்ளையின் பெற்றோரை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் அந்த பிள்ளை மேல் தொட்டு கையை தூக்கி ஆக தலித்தாகுமி என்று சொன்னாராம். ஆக தலித்தாகும் என்று சொன்னால் அரமேயு பாஷையில சிறுவனே எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் அவளை தொட்டு தூக்கிவிட்டு சிறுவனே எழுந்திரு என்று சொன்னார். இந்த வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை வந்தவுடனே என்ன நடந்தது? பிரிந்து போன அவள் உயிர் மறுபடியும் அந்த உடலுக்குள்ளே பிரவேசித்தது. ஆக மரித்து போன, குளிந்து போன அந்த சரீரம் அனல் கொண்டது. ஆக செத்து போன அந்த சரீரத்தின் அவைகளெல்லாம் உயிர் பெற்று அவள் எழுந்து நடந்தால் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவர் வார்த்தைக்கு தான் எத்தனை வல்லமை இருக்கிறது. இதை கேட்கும் பொழுது இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். சரீர அங்கவினங்கள் அடைந்திருந்தால் அற்புத சுகத்தை கத்த கொடுப்பார். பலனற்று போயிருந்த செத்து போன சரீரத்தில் அங்கங்கள்லாம் இப்பொழுது பலனடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிற ஒரு அற்புதம் உங்களுக்கு நடப்பதாக. தொட்டு கையை பிடித்து அவர் தூக்கி விட்டார் பாருங்க. அந்த நாட்களிலே லேவியராகமம் 21:10 இப்படி தொட்டால் தீட்டு. அந்த ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல பாருங்க. இவளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், இந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இந்த காரியத்தை செய்து ஆதரித்தார் பாருங்க. இப்பொழுது வீட்டின் சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் தன் கரத்தில் எடுத்து விட்டார். இன்னும் சொல்கிற அந்த வீட்டுக்கு இயேசு தலைவராகவே மாறிவிட்டார். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலைக்கு எஜமானனாக இயேசு மாறுவாராக. உங்கள் வீட்டுக்கு தலைவராக இயேசு இருப்பாராக. அவர் தலைவராக இருந்து எஜமானனாக இருந்து சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வார். அதை கேட்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விலக்கி ஆளுகை செய்து அவர் வீட்டின் தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை நடத்துவார். இதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு தற்போதைய தேவை என்ன, அத்தியாவசிய தேவை என்ன, அதை கொடுத்து ஆதரிக்கிறவர். ஆக எதில் அற்புதம் நடக்கணும் உங்களுக்கு, அதை உடனே செய்து பிரசன்ட் ஹெல்ப்பராக இருந்து ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்து உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.